Very pleasant vanakkam to everyone. In this part, we will learn about center of mass of 2-point masses. இரண்டு புள்ளி நிறைகளோட நிறை மையம் அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். With the equations for center of mass, let use find the center of mass of 2-point masses m1 and m2 which are at positions x1 and x2 respectively on the x-axis. நிறை மையத்தோட சமன்பாடுகளை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ் அச்சின் திசையில் x1 மற்றும் x2 நிலைகளில் இருக்கிற m1 மற்றும் m2 என்ற இரண்டு புள்ளி நிறைகளோட நிறை மையங்களை கண்டுபிடிக்க போகிறோம். நிறை மையத்தை கண்டுபிடிக்க போகிறோம். With the equations for center of mass, let us find the center of mass of 2-point masses m1 and m2 which are at positions x1 and x2 respectively on the x-axis. Okay. For this case, we can express the position of center of mass in the following three ways based on the choice of coordinate system. இதை நாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு விளக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நிறை மையத்தோட நிலையை நாம் விளக்கிறதுக்கு கீழ்கண்ட 3 வழிமுறைகளை பயன்படுத்த முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த 3 வழிமுறைகள் எந்த அடிப்படையில் அமையுது அப்படின்னா, கோஆர்டினேட் சிஸ்டம் இல்லையா, ஆயாச்சு தொகுப்பு. For this case, we can express the position of center of mass in the following three ways based on the choice of the coordinate system. என்னென்ன கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது? எக்ஸ் கோஆர்டினேட் சிஸ்டம், ஒய் கோஆர்டினேட் சிஸ்டம் அண்டு இசட் கோஆர்டினேட் சிஸ்டம்னு 3 இருக்குது இல்லையா. இந்த 3 அடிப்படையாக வச்சும் இந்த விஷயத்தை நம்மளை 2 புள்ளி நிறைகளோட நிறை மையத்தை நம்மளால் விளக்க முடியும். Case 1. When the masses are on positive x-axis. நிலை 1ல் பார்த்திங்கன்னா, நிறைகள் எங்கே இருக்குது? நேர் எக்ஸ் அச்சு மேலே இருக்குது அல்லது எக்ஸ் அச்சின் திசையில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். The origin is taken arbitrarily so that the masses m1 and m2 are at positions x1 and x2 on the positive x-axis as shown in the figure. தொடக்க புள்ளி taken arbitrarily. arbitrarily அப்படின்னா என்னது? ஒரு குறிப்பிட்ட புள்ளி இல்லையா. அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, x1 மற்றும் x2 நிலைகளில் நேர் எக்ஸ் அச்சின் திசையில் நிறைகள் m1 m2-வை எடுத்துக்கிட்டு நம்ம நிறை மையம் கண்டுபிடிக்க முடியும். The origin is taken arbitrarily so that the masses m1 and m2 are at positions x1 and x2 on the positive x-axis as shown in the figure. இந்த படத்தில் பாருங்க, m1 m2 நிறை இருக்கிற 2 புள்ளி நிறைகள் நேர் எக்ஸ் அச்சின் திசையில் m1ங்கிறது x1 தொலைவுலையும் m2ங்கிறது x2 தொலைவுலையும் இருக்குது. இப்போ நிறை மையம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ் அச்சின் திசையில் இந்த m1க்கும் m2க்கும்
இடையில தான் இருக்கும். The center of mass will also be on the positive x-axis at xcm as given by the equation. அப்போ நிறை மையமும் அதே நேர் x அச்சின் திசையில் xcm அப்படிங்கிற புள்ளியில் இருக்கும். இந்த சமன்பாட்டில் குறிப்பிட்டிருக்கிற மாதிரி xcm is equal to m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2. இங்கே m1 plus m2ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த நிறை இல்லையா, ரெண்டு புள்ளி நிறைகளோட நிறைகளின் கூட்டுத்தொகை. When the origin coincides with any one of the masses, தொடக்க புள்ளி வந்து எதே ஒரு புள்ளி நிறைய தொடர மாதிரி ஒன்னோட ஒன்று பொருந்துற மாதிரி இருக்கும்போது, when the origin coincides with any one of the masses, அப்போது the calculation could be minimized if the origin of the coordinate system is made to coincide with any one of the masses as shown in the figure. எதே ஒரு நிறையும் அந்த ஆய அச்சு தொகுப்போட தொடக்கமும் ஒன்றோட ஒன்று பொருந்தி இருந்துச்சு அப்படின்னா கணக்கீடுங்கிறது ரொம்ப சுருக்கப்படுது. இந்த படத்தில் காட்டி இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள், இதுதான் தொடக்க புள்ளி ஓ. M1ங்கிற புள்ளி நிறை வந்து ஓவுலேயே பொருந்தி இருக்கு. அப்போது x1 is equal to 0 சுழின்னு வந்துடும். அப்போ M2 அப்படிங்கிற புள்ளி நிறை வந்து x2 தொலைவில் இருக்குது. அப்போ நிறை மையம் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்? M1க்கும் M2க்கும் இடையில் இருக்கும். அதுதான் xcm அப்படின்னு சொல்லி சொல்கிறது. When the origin coincides with the point mass m1, its position x1 is equal to 0 இல்லையா? m1ங்கிற புள்ளி நிறை வந்து ஆரிஜின் தொடக்க புள்ளியோட தொடக்கத்தோட பொருந்தும் போது x1ஓட நிலை வந்து 0 மதிப்பு, x1 is equal to சுழியாயிடுச்சு. அந்த சுழி மதிப்பை வந்து பொது சமன்பாட்டில் நம்ம பிரதியிடுறோம். அப்போ xcm is equal to m1 x1க்கு பதிலாக 0ன்னு பிரதியிட்ருக்கிறோம், ப்ளஸ் m2 x2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. இதெல்லாம் நம்ம பொது சமன்பாட்டில் இருந்து வருவிச்சிருக்கிறோம். சமேஷன் mi xi டிவைடட் பை சமேஷன் miயிலேருந்து வருவிச்சிருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? ஓகே. தி ஈக்குவேஷன் ஃபர்தர் சிம்பிளிஃபைஸ். மேலும் அந்த சமன்பாட்டை வந்து நாம் சுருக்கும்போது xcm is equal to ஃபஸ்ட்டு டேர்ம் 0 ஆகிடுச்சு. அப்போ m2 x2 பை m1 ப்ளஸ் m2. m1க்கும் m2க்கும் இடையில் அந்த நிறை மையம் இருக்குது. கேஸ் 3ல பார்த்தோம் அப்படின்னா, when the origin coincides with the center of the mass itself, தொடக்க புள்ளி வந்து ரெண்டு நிறைகளுக்கோட மையத்தில் பொருந்தி இருந்துச்சுன்னா, ஒன்றோட ஒன்று மேற்பொருந்தி இருந்துச்சுன்னா, அல்லது தொடக்க புள்ளி ஓ அப்படிங்கிறது m1 m2 புள்ளி நிறைகளுக்கு மையத்தில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ நிறை மையம் எங்கே இருக்கும்? If the origin of the coordinate system is made to coincidence with the center of mass, ஆய அச்சு தொகுப்போட தொடக்கம் அல்லது மையம் வந்து நிறை மையத்தோட பொருந்தி இருக்கும். அப்படி இருக்கும்போது xcm is equal to 0 and the mass m1 is found to be on the negative x-axis as shown in the figure. xcmங்கிறது சுழியாயிரும்,
m1 நிறை இருக்கிற அந்த புள்ளி நிறை வந்து எதிர் எக்ஸ் அச்சின் திசையில் நம்ம பார்க்க முடியும் இந்த படத்தில் இருக்கிற மாதிரி. ஹென்ஸ் இட்ஸ் பொசிஷன் x1 இஸ் நெகட்டிவ் x1. அதனால் x1ஓட நிலை வந்து எதிர் மதிப்பாக இருக்கும், அதாவது -x1 அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள், த CMO தொடக்கம் ஆரிஜின் m1 வந்து -x1 திசையிலையும் m2ங்கிற புள்ளி நிறை +x2 திசையிலையும் இருக்குது. x2 நிலையிலையும் m1ங்கிற புள்ளி நிறை வந்து -x அச்சோட திசையில் -x1 நிலையிலையும் m2 அப்படிங்கிற புள்ளி நிறை +x அச்சின் திசையில் +x2 அப்படிங்கிற நிலையிலையும் இருக்குது. அப்போ நிறை மையம்ங்கிறது எங்கே இருக்கும்? m1க்கும் m2க்கும் இடையில். அப்போ அந்த தொடக்கம் ஆரிஜின்லேயே பொருந்தி இருக்கும். இப்போ XCMே வந்து 0 ஆகிடுச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு m1 x1ங்கிறது -x1 ப்ளஸ் m2 x2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. அப்போது 0 இஸ் ஈக்குவல் டு இந்த m1 ப்ளஸ் m2 வந்து நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு வரோம். லெஃப்ட் சைடில் கொண்டு வரும்போது என்னாகும்? 0 இன்ட்டு m1 ப்ளஸ் m2ன்னு மாறும். தட் இஸ் ஈக்குவல் டு m1 ஆஃப் -x1 ப்ளஸ் m2 x2ன்னு கிடைக்கும். 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். அப்போது 0 இஸ் ஈக்குவல் டு மீதி இருக்கிறது m1 இன்ட்டு -x1 ப்ளஸ் m2 இன்ட்டு x2. இந்த டேர்மை ரீரைட் பண்ணும்போது 0 இஸ் ஈக்குவல் டு -m1 x1 ப்ளஸ் m2 x2. இந்த மைனஸில் இருக்கிற டேர்மை லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது என்ன கிடைக்கும்? m1 x1 இஸ் ஈக்குவல் டு m2 x2. இந்த மைனஸ் டேர்ம் லெஃப்ட் சைடு வரும்பொழுது ப்ளஸ்ஸாக மாறிடும். சரியா? ஓகே. The equation given above is known as principle of moments. இந்த மேலே கொடுத்துருக்கிற இந்த சமன்பாட்டுக்கு பேர் என்னது? principle of moment. Okay.